கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 9. தமிழ் விரிவுரையாளர் பதவிக்கு இன்டர்வியூக்கு வந்திருந்த அந்த மனிதருக்கு 50 வயதுக்கு 2 வயது குறைவாகவோ கூடவாக இருக்கலாம் என்று தோன்றியது. பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெறுவதற்கு சில ஆண்டுகளே இருக்கும் பொழுது ஏற்கனவே வேலை பார்க்கிற இடத்திலேயே தொடராமல் இந்த மனிதர் சத்தியமூர்த்திக்கு போட்டியாக இங்கு ஏன் வர வேண்டும் என்று நினைத்து ஒரு பாவமும் அறியாத அந்த 3ஆம் மனிதர் மேல் கோபப்பட்டாள் அவள். வயதானவராகவும் முன் அனுபவம் உள்ளவராகவும் இருக்கிறார் என்ற காரணங்களால் தன் தந்தையே இந்த மனிதரை தேர்ந்தெடுத்து விடுவாரோ என்ற பயம் அவள் மனதில் பற்றி இருந்தது. எது நடக்கும் எது நடக்காது என்று முடிவாக தெரிந்து கொள்ள இயலாத அந்த நிலைமையில் பொறுமை இழந்து போய் தவித்தாள் பாரதி. ஞாபகத்தின் எல்லா பக்கங்களும் ஒரே நினைவில் ஆரம்பமாகி ஒரே நினைவில் முடிந்தாற் போல அந்த ஒரே ஒரு நாளில்தான் அவ்வளவு பெரிய பைத்தியமாக ஆனது எப்படி என்று எண்ணி தன்னைத்தானே வியந்து கொண்டாள் அவள். சத்தியமூர்த்தியை இன்டர்வியூ செய்த பொழுது தன் தந்தையும் கல்லூரி முதல்வருமே இருந்தது போல் அல்லாமல் இப்பொழுது ஹெட் கிளார்க் வேறு புதிதாக வந்திருப்பது அவளுடைய சந்தேகத்தை வளர்த்தது. ஒருவேளை ஹெட் கிளார்க்கிடம் சொல்லி இந்த மனிதருக்கு நேரிலேயே கொடுத்து விடுவதற்காக ஆர்டர் டைப் செய்ய ஏற்பாடாகி இருக்கிறதோ என்று பயப்படுவதற்குரிய சந்தேகம் ஒன்றை தானாகவே நினைவில் கற்பித்து கொண்டது அவள் மனம். எதையோ எண்ணி மனம் குழம்பினாள் அவள். காலையில் தன் தந்தையும் சத்தியமூர்த்தியும் பேசிக்கொண்டிருந்த பேச்சின் முடிவில் இந்த கல்லூரிக்கு இதுவரை பேராசிரியர்களாகவும் விரிவுரையாளர்களாகவும் வந்திருக்கிற அத்தனை பேரிலும் நீங்கள் ஒருவர்தான் மிக இளமை பருவத்தினராக இருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது என்ற வார்த்தைகளை சத்தியமூர்த்தியிடம் தன் தந்தை சொல்லிவிட்டு தயங்கியதையும் இந்த தயக்கத்தை அடுத்து இதன் காரணமாகவே வளர்ந்த உரையாடலில் இருவருக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டதையும் இப்பொழுது தன் மனதில் ஞாபகப்படுத்தி கொண்டு பயந்தாள் பாரதி. அவருக்கும் தான் அப்படி துருக்குத்தனமாக பேசி அதுவரை தன்னை பற்றி அப்பாவின் மனதில் வளர்த்து கொண்டிருந்த நல்ல அபிப்பிராயத்தை அந்த ஒரு வினாடி பேச்சில் கெடுத்து கொண்டிருக்க வேண்டாம். அவர்தான் ஏதோ பேசிவிட்டார் என்றால் அப்பாவாவது அந்த சிறிய காரியத்தை மறந்து பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடாதா? வயதில் இளைஞர் என்ற ஒரே காரணத்துக்காக சத்தியமூர்த்தியை புறக்கணித்துவிட்டு இப்பொழுது வந்திருக்கும் இந்த முதியவருக்கு இந்த வேலையை கொடுப்பார்கள் என்ற எண்ண முயலும் பொழுதே அந்த எண்ணத்தில் உள்ள ஏமாற்றத்தின் மிகுதியை தாங்க முடியாமல் மண்டை வெடித்துவிடும் போல இருந்தது பாரதிக்கு. அப்பா இருந்தார் போல இருந்து திடீரென்று அப்படி ஒரு அநியாயத்தை செய்வார் என்பதையும் அவள் மனமாற எதிர்பார்த்து நம்பி ஒப்புக்கொண்டு விட தயாராக இல்லை. அப்படி செய்கிறவராக இருந்தால் உங்களை பலவிதங்களில் என்னை பிடித்திருக்கிறது என்றும் உங்களைப் போல ஆர்வமிக்க இளைஞர் ஒருவரை சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றும் சத்தியமூர்த்தியோடு பேசிக்கொண்டிருந்த பொழுதும் ஊருக்கு செல்ல விடைபெறும் பொழுதும் அவரிடம் அப்பா சொல்லியிருக்க மாட்டார். சத்தியமூர்த்தியும் அப்பாவும் பேசிக்கொண்டிருந்த பொழுது நடந்தவற்றையும் ஒவ்வொன்றாக நினைவு கூற முயன்றாள் அவள். அவ்வாறு நினைத்து பார்த்த பொழுது சத்தியமூர்த்தி தன் பேச்சாலும் தான் நடந்து கொண்ட முறையாலும் தன் தந்தையை கவர்ந்த இடங்களை அதிகமாக கவரத் தவறிய இடம் குறைவாகவும் அவளுக்கு தோன்றியது. அந்த இளைஞருடைய சாமர்த்தியமான உரையாடலை கேட்டு தந்தையின் முகம் வியந்து மலர்ந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஞாபகம் கொண்டு மகிழ்ச்சி பெற முயன்றாள் அவள். மகிழ்ச்சிக்குரிய பல சந்தர்ப்பங்களை தேடி ஒன்று சேர்த்து அவள் நினைக்க முயலும் பொழுது சிறிதும் மகிழ்ச்சி தர முடியாத ஏதோ ஒரு சந்தர்ப்பம் மட்டும் நினைவில் முந்திக்கொண்டு பாய்ந்து வந்தது. மனம் அதற்கு உடைமைக்காரர்களோடு ஒத்துழைக்காத நேரங்களில் இதுவும் ஒன்று. நினைக்க விரும்புவது எதுவோ அது நினைவில் வந்து பதியாமல் நினைக்க விரும்பாததும் நினைக்க கூடாததும் நினைவு வந்தால் வேதனை தரக்கூடியதுதான். ஏதோ ஒன்று மட்டும் நினைவு வந்து சந்தோஷகரமான மற்றவற்றின் வரவை வழியடைத்து கொள்கிற நுணுக்கமான துயரத்தை மீற முடியாது தவித்தாள் அவள். அன்று காலையில் இன்டர்வியூ முடித்த பின் தன் தந்தையும் அவரும் வேறு எதையோ பற்றி உரையாடி கொண்டிருக்கையில் நான் தான் இனிமேல் இந்த ஊருக்கே வந்துவிடப் போகிறேனே என்று அவர் புன்முறுவலோடு கூறிய பொழுது நீங்கள் இங்கே வர வேண்டுமென்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவிக்கவில்லையே என்று தந்தை சிரித்தபடியே மறுத்த சம்பவம் நினைவில் வந்தது அவளுக்கு. 2 பேருமே வேடிக்கையாக பேசிக்கொண்டார்கள் என்று அந்த சம்பவத்தை சாதாரணமாக ஒதுக்கிவிட முயன்றாலும் அதுவே திரும்ப திரும்ப அவள் நினைவில் வந்து அதற்கு அப்பால் வர காத்திருந்த மற்ற நம்பிக்கைகளின் பாதையை மறைக்கலாயிற்று. மனதின் பலவீனமான வேலைகளில் இதுவும் ஒன்று. ஓர் அவநம்பிக்கை 10 நம்பிக்கைகளை மறைத்துவிட முடிகிறது அல்லது மறக்கச் செய்ய முடிகிறது. 10 நம்பிக்கைகள் சேர்ந்து ஒரு அவநம்பிக்கையை மறைத்துவிட அல்லது மறக்க செய்துவிட முடிவதில்லை. இந்த நேரத்து இதயத்தின் துவைப்பில் அவள் இதை நன்றாக உணர முடிந்தது. சத்தியமூர்த்தி அந்த பதவிக்கு உரியவனாக நியமிக்க பெற்று மறுபடியும் மல்லிகை பந்தலின் மண்ணில் அவனை கண்டாலொழி அந்த ஊரே
பொலிவில்லாமல் போய்விடும் போல அவள் உருகி தவித்தாள். இப்படி எதற்காகவும் அவளுடைய வாழ்க்கையில் அவள் இதுவரை தவிக்க நேர்ந்ததில்லை. இந்த அனுபவம் அவளுக்கு ஏற்படுவது இதுவே முதல் தடவை. இவர்களுக்கெல்லாம் தேநீர் கொண்டு வாமா என்று தந்தை குரல் கொடுத்த பொழுது, நான் எதற்காக என் கைகளால் இவர்களுக்கு தேநீர் கொடுக்க வேண்டும் என்று வெறுப்போடு வேலைக்காரனை கூப்பிட்டு கொடுத்தனுப்பினாள் பாரதி. முன்னறையில் கொண்டு போய் கொடு, காலேஜ் ஆட்கள் யாரோ வந்திருக்கிறார்களாம் என்ற வார்த்தைகளையும் ட்ரேயையும் வேண்டா வெறுப்பாக வேலைக்காரனிடம் கொடுத்தவளுக்கு அந்த தேநீரை குடிக்க இருப்பவர்கள் மேலெல்லாம் எதற்காகவோ கோபப்பட வேண்டும் போல இருந்தது. வேலைக்காரனை முன்னறைக்கு அனுப்பிவிட்டு ஒரு வேலையும் ஓடாத பொழுது எந்த வேலையை எதற்காக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஞாபகமே இன்றி செய்யப்படும் பரவசமான காரியமாக தோட்டத்தின் பக்கமாக இறங்கிச் சென்றாள். அவள் நல்ல சிவப்பும் இல்லாமல் நல்ல வெளுப்பும் இல்லாமல் எப்படி இருந்தால் கண்களில் உறுத்தாமல் மென்மையாக தோன்ற முடியுமோ அப்படி நளினமாக சிவப்பு நிறத்தில் ரோஜா பூக்கள் ஆடி சிரித்து கொண்டிருந்தன. ரோஸ் என்ற நிறத்துக்கே இந்த பூவை பார்த்த பிறகுதான் லட்சணமும் பெயரும் கிடைத்திருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அதுவரை பெய்து கொண்டிருந்த மழை அப்பொழுதுதான் நின்று போயிருந்ததானதால் இலைகளிலும் பூக்களிலும் நீர் சிலிர்த்து நின்றது. பன்னீரில் குளித்துவிட்டு நிற்கும் கந்தர்வலோகத்து குழந்தைகளின் முகங்களைப் போல தோட்டத்து பூக்கள் அவ்வளவு பொழிந்து கொண்டிருந்தன. பளீர் என்ற வெளுப்பும் இல்லாமல் கண்ணை குத்தும் கரும் சிவப்பும் இல்லாமல் சாயங்கால வானத்தில் ரோஜா குவியலாக கொட்டி கிடக்கும் சில நிறங்களைப் போல ஒரு நிறத்தையே தனக்கு பெயராக படைத்து கொண்டு தன் நிறத்தால் ஒரு பூவுக்கு அழகாகி நிற்கும் அவற்றை புதிய கண்களுடன் அன்றுதான் அப்படி முதலாக பார்க்கிறவள் போல பார்த்தாள் பாரதி. அந்த பூக்களின் இளம் சிவப்பு நிறமும் சாயங்கால வானத்தில் தவழும் ரோஸ் மேகங்களும் நினைவு வந்த பொழுது அவற்றின் தொடர்ச்சியாக சத்தியமூர்த்தியின் அழகிற் சிறந்த பாதங்களை நினைத்தாள் அவள். நினைத்தாள் என்று சொல்வதை விட பொருத்தமாக வேறு விதத்தில் அதை சொல்வதானால் அந்த நிலையில் அவளால் அவற்றை நினைக்காமல் இருக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பாதங்கள் மட்டுமென்ன, முகம், உதடுகள், உள்ளங்கைகள் எல்லாமே ரோஜா பூக்களாகத்தான் அவருக்கு வாய்த்திருக்கின்றன. அவருக்கென்றே வாய்த்த நிறமா அது என்று எண்ணி அந்த எண்ணத்தின் விளைவாக தனக்குத்தானே கூச்சமுற்று நாணினாள் அவள். காரில் தன்னுடன் வரும்பொழுது, உங்கள் ஊரில் மல்லிகை பூக்களின் வாசனையை எப்படி புகழ்வதென்றே தெரியவில்லை என்று சத்தியமூர்த்தி கூறியிருந்த சொற்கள் இப்பொழுது ஞாபகம் வந்தன. அதை கருத்தில் கொண்டு அப்பொழுதுதான் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு மிக அருகிலுள்ள குடை மல்லிகை செடியிலிருந்து 2 பூக்களை பறித்து கூந்தலில் சொருகிக் கொண்டாள் பாரதி. அந்த பூக்கள் இரண்டும் அவற்றை சார்ந்த நினைவுமாக இணைந்து அதிகமாக மணப்பது போல இருந்தது. இலைகளே இல்லாமல் செடி முழுவதும் பூக்களே நிறைந்த ஒரு ரோஜா செடியை கற்பனை செய்து கொண்டு பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் சத்தியமூர்த்தியின் பொன்மேனியும் கற்பனை செய்ய தோன்றியது அவளுக்கு. மல்லிகை பந்தல் என்ற மலைநாட்டு நகரத்தின் செம்மண் நிலம் மழை பெய்ததன் காரணமாக அன்று எப்படி நெகிழ்ந்து போயிருந்ததோ அப்படி சத்தியமூர்த்தியை பற்றிய நினைவுகளால் அவள் மனமும் நெகிழ்ந்து போயிருந்தது. சுருக்கமாக சொன்னால் அவள் பைத்தியமாகி இருந்தாள். தோட்டத்திலிருந்து வீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் அவள் தந்தையின் அறை அருகே சென்ற பொழுது இன்டர்வியூக்கு வந்திருந்த மீசைக்காரர் விடைபெற்று கொண்டிருந்தார். அவரை அனுப்பிவிட்டு தந்தையும் முதல்வரும் ஹெட் கிளார்க்குமாக ஏதோ பேசி விவாதிக்க தொடங்கவே அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை கேட்பதற்காக பாரதி திரை ஓரமாக நாற்காலை எடுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். நிச்சயமாக அவர்கள் அப்பொழுது ஆலோசனை செய்து விவாதிக்கிற விஷயம் தமிழ் விரிவுரையாளராக யாரை நியமிப்பது என்பதை பற்றியதாகவே இருக்கும் என்று தோன்றியது அவளுக்கு. முதலில் கல்லூரி முதல்வர் தான் பேச்சை ஆரம்பித்தார். 5-6 ஆண்டுகளாவது சர்வீஸ் உள்ளவராக இருந்தால்தான் ஒருவரை நமக்கு பயன்படுகிற நல்ல விரிவுரையாளராக அமைய முடியும். இப்பொழுது வந்துவிட்டு போகிற இந்த முதியவர் நிறைய ஆண்டுகள் முன் அனுபவம் உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு தகுதி, வயதானவராகவும் இருக்கிறார். அப்படியெல்லாம் தகுதிகள் இருந்தும் இப்பொழுது நாம் வேலை பார்த்து கொண்டிருக்கிற கல்லூரி விட்டுவிட்டு அவர் இங்கே எதற்காக வர வேண்டும் என்றார். சிரித்தபடி இப்படி வினவிய குரல் தன் தந்தையினுடையதாக இருக்கவே பாரதிக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. தன் தந்தை இப்படி வினவியதை பாராட்டி 2 கைகளையும் ஒன்று சேர்த்து அப்ளாஸ் கொடுப்பது போல தட்டிவிட இருந்தவள் தான் உட்கார்ந்திருந்த இடம், சூழ்நிலை ஆகியவற்றால் எச்சரிக்கை பெற்று 2 கைகளையும் சேர்த்து ஓசைப்படாமல் பிரித்தாள். பிரின்சிபாலும் தந்தையுமே விவாதித்தார்கள். ஹெட் கிளார்க் பயபக்தியோடு அடக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார். பிரின்சிபாலின் வலுவற்ற மறுமொழிகளையும் தந்தையின் வலுவான வினாக்களையும் பாரதி மிக அருகிலிருந்து மறைவாக கேட்க முடிந்தது. ஒருவேளை நம் கல்லூரியில் விரிவுரையாளர்களுக்கு சம்பள ஸ்கேல் அதிகம் என்று வருகிறார் போலிருக்கிறது என்ற வார்த்தைகளை இழுத்து இழுத்து நிறுத்தி தயங்கியபடியே மெல்லச் சொன்னார் கல்லூரி முதல்வர். இப்போது அவர் இருக்கிற இடத்தை விட்டு இங்கே சம்பளம் அதிகம் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் வருகிறவராக இருந்தால்
நாளைக்கு இதைவிட அதிகமாக சம்பளம் கிடைக்கிற ஒரு இடம் தெரிந்தால் இங்கே விட்டுவிட்டு அங்கே போக மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? கல்லூரி முதல்வரால் இந்த கேள்விக்கு ஒரு மறுமொழியும் கூற முடியவில்லை. மௌனம் நிலவியது. பின்பு அவள் தந்தைதான் முதலில் பேசினார். பிரின்சிபால் சார், காலையில் வந்திருந்த பையனை எனக்கு எல்லா விதங்களிலும் பிடித்திருக்கிறது. எதை எடுத்தாலும் விவாதம் செய்து எதிர்த்து பேசுகிறான் என்ற துருக்குத்தனம் ஒன்றை தவிர அவனுடைய தோற்றம், படிப்பு எல்லாம் திருப்திகரமாக இருந்தன. வயது கொஞ்சம் குறைவு. மற்றபடி எனக்கென்னவோ அவனை பார்த்தால் பயமாக இருக்கிறது. எடுத்தெறிந்து பேசுகிறான். அவனுடைய மொழி வெறியை பார்த்தால் ஏதாவது அரசியல் கட்சிகளில் பங்கு கொண்டிருப்பானா என்று கூட சந்தேகப்படுகிறேன். அவன் படித்த கல்லூரியும் அப்படிப்பட்டது. இப்படிப்பட்ட குறும்புத்தனமான திறமைசாலி ஒருவன் நம் கல்லூரியில் புகுந்து கொண்டு மாணவர்களை எல்லாம் தனக்கு தலையாட்டுகிறவர்களாக மாற்றி கவர்ந்து விட்டால் பிறகு கல்லூரி நிர்வாகத்தை தொடர்ந்து நடத்துவது எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இளம் பருவமும் தோற்ற பொலிவும் கேட்பவர்களை மயக்கிவிடுகிற பேச்சு கவர்ச்சியும் உள்ள இத்தகைய இளைஞனால் மாணவர்களை மனங்களை விரைவில் கெடுக்க முடியும். மொத்தத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்கள் இல்லையா என்று பிரின்சிபாலை பார்த்து கேட்டுவிட்டு நகைத்தார் பூபதி. எந்த அர்த்தத்தில் நகைத்தார் என்று புரிந்து கொள்ள முடியாத நகைப்பாக இருந்தது அது. சாமர்த்தியசாலிகளை எதிரே சந்திக்க பயப்படுகிற அந்த அப்பாவி பிரின்சிபலை எண்ணி நகைக்கிறாரா, சத்தியமூர்த்தியின் திருக்குத்தனத்தை இகழ்கிற பாவனையில் நகைக்கிறாரா என்று எதிராளை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது அந்த சாதுரியமான சிரிப்பு.